இன்றைய தினம் 19 நவம்பர் 2024 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 24 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு கிளியராக தெரியும் லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். பேங்க் நிஃப்டி ப்ளஸ் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹவர்லி சார்ட்டு. ஆக்சுவலாக நேற்று என்னால் வந்து போட முடியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்லேயே காத்தால் எனக்கு வந்து என்னுடைய ரிஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே எதுவும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து முதல்ல இந்த அல்கோ முடிச்சக்கப்புறம் தான் ஸ்கேல்பிங் போகணுன்ற மைண்ட் செட் வச்சுருக்கேன். ஸோ அல்கோ முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் கிளியராக. முதல்ல மார்க்கெட் வந்து இப்போ செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. முடிஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி 31 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக நமக்கு பை சிக்னல் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம். அல்கோவுடைய ஆர்டர் புக்கில் பார்க்குறோம். ஒரு லாட் என்ட்ரி எடுத்திருக்கு. டைரெக்டாக நம்ம டெர்மினல் பார்க்குறோம். 51,000 கால் ஆப்ஷன் ஒரு லாட் என்ட்ரி எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம் சரியாக 9 மணி 40 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே போயிருக்கு. நமக்கு பை எடுத்துகிட்ட உடனே டார்கெட் நமக்கு வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இந்த ஒரு லாட்டில் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் டைம் வந்து கரெக்டாக 1 ஹவர் ஆனதுனால நம்ம நிஃப்டி 1 ஹவர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. 23,764 கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் வரும். 806 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை வரும். இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஆனால் எல்லாம் ப்ரிப்பேரில் எல்லாம் ரெடியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு கால் மட்டும் தான் மேலே போயிருக்கு. இன்னும் எதுவும் நமக்கு வந்து ரிட்டர்ன் வரலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் வந்து லோ கட் ஆகி அடுத்த கேண்டிலில் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 2 மணி 53 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ 3000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வெறும் ஆல்கோ மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். காத்தால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மேலே போய் டார்கெட் அச்சீவ் ஆச்சு, அது தெரியும். அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட்டு செல்லு கொடுத்தது, அப்புறம் பை கொடுத்தது, அதுக்கப்புறமா திரும்ப வந்து செல்லு கொடுத்துருக்கு. இதனுடைய ஆர்டர் புக்கை நான் காட்டுறேன். இப்போது ஆர்டர் புக்கை பார்த்தோன்னா நிஃப்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி 50 நிமிஷத்துக்கு தான் எடுத்தது. முதல்ல வந்து புட் ஆப்ஷன் எடுத்தது 2 லாட், அதுக்கப்புறமா கால் ஆப்ஷன் 3 லாட் எடுத்தது. திரும்ப இப்போ புட் ஆப்ஷன் வந்து 2:10க்கு 4 லாட் எடுத்தது. அந்த குவான்டிட்டி தான் இன்னும் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 3,200 இருக்குது. இன்றைக்கி 3,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இது எப்படி கீழே போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் டைம் வந்து கரெக்டாக வந்து 2:55 ஆகுது. அதுக்குள்ளே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 100 பாயிண்ட் டார்கெட் 757லேருந்து 657 டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ அச்சீவ் ஆனதுனால நமக்கு கட் ஆகிருக்கு. இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,620 ரூபா இருக்குது. இன்றைக்கி நான் ஸ்கேல்பிங் பண்ணலை, வெறும் ஆல்கோ மட்டும்தான் ஃபுல்லாக ஓட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா காத்தால் 9:30 மணிக்கு 51,000 கால் ஆப்ஷன் 311க்கு பை ஆகி 357க்கு 9 மணி 37 நிமிஷத்துக்கு கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நிஃப்டியில் முதல்ல புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. 121க்கு 103க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு 11 மணிக்கு. அப்புறம் 11:25க்கு திரும்ப பார்த்தீங்கன்னா 3 லாட் வந்து கால் ஆப்ஷன் 23,800 பார்த்தீங்கன்னா 72 ரூபாய்க்கு வாங்கி 51 ரூபாய்க்கு ஹிட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது 2 மணி 10 நிமிஷத்துக்கு 23,750 புட் ஆப்ஷன் 118க்கு பை ஆகி இப்போது 181 ரூபாய்க்கு, அதாவது 2 மணி 54 நிமிஷம் 57 செகண்டுக்கு கட் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் 4,600 ரூபா இன்றைக்கி வந்திருக்கு அல்கோவில். பார்க்குறோம் டைம் வந்து 3 மணி 23 நிமிஷம் ஆகுது. நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல்கோ கட் ஆனிச்சு. எல்லாமே ஆல்கோ ஆர்டர் புக்கில் கட் ஆகிருக்கு பார்த்தோம். ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் 4-6 ஆல்கோவில் வந்தது. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு கிட்ட நான் வந்து திரும்ப வந்து ஸ்கேல்பிங் போட்டேன். அதில் வந்து ஒரு 6,600 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 11,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே போட்டேன் இந்த ஆர்டர். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி போட்ட ஆர்டரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 11,200 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.